இன்னைக்கு திருமணம் முடித்து வெளிநாட்டு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரிகள். வாராங்க, வந்து கல்யாணத்தை முடிக்காங்க, முடிச்சு 1 மாசம் 2 மாசம் நிக்காங்க, திருப்பி வெளிநாட்டுக்கு போறாங்க. போய் பிள்ளைன்னு சொன்னா புள்ள பிறக்க கூட சிலர் வராங்க, இல்லாட்டி புள்ள பிறக்க கூடயும் வரல. 5 வருஷம் 8 வருஷம் 3 வருஷத்துக்கு முதல் ஒரு வெக்கேஷன் வந்து திருப்பி போவாங்க. 2-3 பிள்ளைகள் இருந்தா அந்த தந்தையினுடைய காலம் அந்த பிள்ளைகளுக்காக உழைப்பதிலே போகிறது. எத்தனை பெற்றோர்கள் இந்த வெளிநாடுகளிலே கஷ்டப்படுகின்றார்கள் சகோதரிகளே. நாங்க கொஞ்சம் யோசிப்போம். நாங்க எங்களுடைய கௌரவங்களை, எங்களோட வரட்டு கௌரவங்களை விட்டு போட்டு நாங்க மனிதாபிமானத்தோட யோசிப்போம். இந்த வெளிநாடுகளிலே சீரழியக்கூடிய இந்த ஆண் பிள்ளைகளுக்கு யார் நாங்கள் சாட்சி சொல்வது? கணவன்மார வெளிநாட்டிலே அனுப்பிவிட்டு இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தா உண்மையா மிகவும் கவலையான ஒரு நிலைமை. தேவைகளுக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒரு நேரம் நல்லவனுடைய பார்வை நல்லா போகும், இல்லையா ஒரு கெட்ட விதத்துல நான் அந்த பார்வை போகும். அப்ப எல்லா தேவைகளையும் எல்லா ஆசைகளையும் கட்டுப்படுத்தி இந்த உலகத்துல வாழ்றாங்க. என்னத்துக்கு? கோடியா சொத்து செய்கிறதுக்கா? இல்ல, குமரனவர் கோடி சொத்துக்கு இல்ல சில ஆட்கள் கஷ்டப்படுறது. வீட்டை இருக்கின்ற இந்த குமர்களை நிறைவேற்றணும். அதுக்கு ஒரு வீடு கட்டி ஒரு கல்யாணத்தை முடிச்சு ஒரு நல்லவண்ட கையில ஒப்படைக்கணும் என்று சொல்லித்தார். இந்த பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறாங்க. நாங்க ஒரு பிள்ளை 18-20 வயசான ஒரு ஆம்பளை பிள்ளை என்னத்தை ஊட்டி வளர்க்க, நீ கல்யாணம் பண்ணது இருக்கட்டும் முதல் உங்க நாட்டை அன்னைக்கு மாதிரி சல்ல வேண்டி அப்படிதான் நீ செய்யும். அல்லாவை நம்புவோம். ரிஸ்க் தாரவன் அல்லாஹ். நம்மட பிள்ளைக்கு நாம ஒரு ஈமான்காரியான ஒரு சாலிகான ஒரு பிள்ளையை எடுத்து நம்மட வீட்டை வச்சா நிச்சயமாக நம்மட பிள்ளைக்கு இன்ஷால்ல நம்மட பொம்பளை பிள்ளைக்கு அப்படி ஒண்ணு வந்து அமையும் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை, அதுக்கான முயற்சி நாங்க எடுக்கிறது. டாக்டரா, இன்ஜினியரா, ஆலிமா, என்ன பட்டம் என்றாலும் என்னென்றாலும் படிச்ச ஒரு மாப்பிள்ளை வேணும். இல்லாட்டி என்னென்றாலும் பரவாயில்ல, கல்யாணம் என்று சொல்லி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல என்று சொல்லி யோசிக்கிறத விடுவோம். விரும்பின லவ் பண்ணி நான் கல்யாணம் குடிக்கிறதுக்கு சக்தி இருக்கேன்னா ஏன் ஒரு மார்க்கத்தை நிலையா நாட்டுறதுக்கு எங்களுக்கு ஏழாம இருக்கு? ஒரு விரும்பின ஒரு பிள்ளைய முடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நினைச்சா நம்ம ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரும் நாம உருவல்லை.